ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான வேக வச்ச முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் செய்யலைன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வெரைட்டி ரைஸ்க்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வேக வச்ச முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் 6 முட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. முட்டையெல்லாம் அழுக்கையெல்லாம் இருக்கும். 6 முட்டையும் போட்டுட்டு உப்பு வந்து முட்டையில் உப்பு ஏறுறதுக்காக தான் உப்பும் போட்டிருக்கோம். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் கழித்து இப்போ கரண்டியில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி விரிசல் வெடிச்சிருந்ததுன்னா முட்டை வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது உரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்ச முட்டையை தோல் எடுத்துட்டு இப்போ நல்லா பொடி மாஸ்க்கு ஏற்ற மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களுக்கு மஞ்சக்கரு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சக்கருவை தனியாக எடுத்துக்கலாம். உங்கள் விருப்பம் தான். மஞ்சக்கரு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா எடுத்துக்கலாம். முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உங்கள் விருப்பம் 1/2 டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா கருமுருன்னு இருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில்லை, 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க காரத்துக்கு. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் வந்து பொடி மாஸ் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாகவும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளியாக 1 தக்காளி இல்லை 2 தக்காளி போட்டுக்கலாம். உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி 2ம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. நல்லா சுருள வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நம்ம எவ்வளோ வெங்காயம் தக்காளி போட்டோம், இப்போ எவ்வளோண்டு ஆயிடுச்சு. இப்போ போதும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை போட்டுக்கலாம். உங்களுக்கு மஞ்சள் கரு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் கருவை எடுத்துடலாம். வெள்ளைக்கரு மட்டும் கூட போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். உங்கள் விருப்பம் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், வேணான்னா நீங்கள் மஞ்சள் கருவை எடுத்துடலாம். இப்போ முட்டையை போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு கிளறி கொடுத்தாச்சு. இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ஓகேனா இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த முட்டை பொடி மாஸை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சுட சூப்பராக வேக வச்ச முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ்க்கும் போட்டு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கும் ரொம்பவும் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.